என் பெயரோ பொம்மியம்மாள். பெயர் பொம்மியம்மாள். உண்மைதான். இருந்தாலும் அப்படி பொம்மியம்மாளாக நான் இருந்தாலும் என் தாய் தந்தைகள் யார்? இதோ கோனேரி இடைப்பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய, அதாவது ஜாதியிலே உயர்ந்த ஜாதி. சும்மா கிடையாது, ஜாதியிலே உயர்ந்த ஜாதி. ஜாதி சொல்லணும், கால் மேல கால் போடுற. ஏண்டி என்னாச்சு? இல்ல சொல்லு சொல்லு. இதோ இப்படி வேகிலே சேர்ந்த என் தந்தையாரோ பெரிய பொம்மன், என் தாயாரோ திருவினை அம்மாள். திருவினை அம்மாள். பெரிய பொம்மனுக்கும் திருவினை அம்மாளுக்கும் அள்ளி செல்லமாக பிறந்த என் பெயர் தான் பொம்மி அம்மாள். பொம்மி அம்மாள். அம்மா, என் தந்தையாரோடு சேர்த்து எனக்கு முதல்ல 7 அப்பா. ஒரே ஒரு அம்மா. அடேங்க அப்பா, 7 அப்பாக்கு நீ பிறந்தவளா? 7 அப்பானா அப்படி இல்ல, எங்க அப்பா இல்லாம 6 சித்தப்பா. ஓ சித்தப்பா. 6 சித்தப்பா, ஒரு அப்பா, சேரப்பா. இப்படி 7 பேர்களுக்கும் அள்ளி செல்லமாக நான் இந்த பொம்மியம்மாள் நான் பிறந்தேன். என் குலதெய்வமாகப்பட்ட பொம்மக்கா தெய்வ அருளால் பிறந்தபடியா அந்த பாண்டிட்டிங்கிற சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டாங்க. இதோ என் குலதெய்வமாக விளங்கக்கூடிய பொம்மக்கால் அருளால் பிறந்தபடியால் எனக்கு பொம்மியம்மாள் என்று பெயர் வைத்தார்கள். பொம்மியம்மாள் என்று பெயர் வச்சிட்டாங்க. அப்படி நான் பிறந்தது நல்ல நேரம், நான் வளர்ந்தது நல்ல நேரம். ஆகாத நாளில் அவிட்ட நட்சத்திரத்திலே வயதுக்கு வந்த காரணத்தினால எங்கள் குல வழக்கப்படி பஞ்சாங்க ஜோதிடர் அழைக்கு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? ஆகாத நேரம் என்பதால, ஊருக்காகாது என்பதாலே மகளை என்ன உட்காரு காக்கா, உட்காரு கறி போடுறான். போயிரா சூடு செய்த 7 மணி பேர் சூடு செய்த. இதோ மகளாகப்பட்ட ருதுவான நேரம் சரியில்லை என்பதால என்ன செய்ய வேண்டும்? மகளாகப்பட்டது அம்பிகை விரதம் இருக்க வேண்டும். அம்பிகை கல்லடி அம்பிகை விரதம் என்றால் எப்படி? இதோ ஊருக்கு மேற்குப்புறமாக யாருமே இல்லாத வண்டுகள் நுழையாத சுற்றுலிங்கி வனத்திலே 31 நாளைக்கு 31 பற்றியல குடிசை கட்டி 31 நாளைக்கு தன்னந்தனிமையாக இருக்க வேண்டும் என்று பஞ்சாங்க ஜோதிடர் கட்டளை. இதோ இந்த 31 நாள் காவலிலே எங்களுக்கு யாரு காவலுக்கு வைத்தார்கள்? கோனேரி இடைப்பட்டணத்திலே எங்கள் தந்தையார் இடத்தில் பண்ணையம் கட்டக்கூடிய மாதியேரி சின்னான், அந்த சின்னா பையன் அந்த மாதியேரி சின்னானை காவலுக்கு வைத்தார்கள். காவலுக்கு வச்சாங்களா? சரி சரி சரி. 30 நாள் காவல் பதனமாக காத்த சின்னா கண்ணம்மா என்னமா இந்த 31வது நாள் காவலிலே எங்க போனானே தெரியலையே. அம்மா நான் பொற்கொடி பொம்மி அம்மா, அம்மா புலம்பியே பொண்ணு நானே
30 நாள் காவல் பதனமாக பார்த்த சின்ன பதனமா பார்த்தானே 4 பக்கம் மின்னல் நடுமானம் கமிழ்ந்து இடிகள் இடிக்குது மொழிகள் பெறது அம்மா நாலு பக்கம் மின்னி நடுமானம் கவிழது ஊசி போல மழை பாசி போல் மழை பெய்கிறது கடவுளே இடியில் இடிக்குது மொழிகள் பெறுது வெங்காத்து மழை சேர்ந்து இப்படி மழை பெய்கின்ற நேரத்துல இந்த குடிசையில இந்த தன்னை தனிமையாக விட்டு இந்த பாவி மாதிரி சென்னா சோத்துக்கு போனவன் சொல்லாமல் போனானே அண்ணா சொல்லாமல் போய்விட்டானே சொல்லிருந்தா நான் பதனமாக ஏதாவது இருந்திருப்பேன் எங்க போனான்னு தெரியல இப்பேற்பட்ட வனமாகப்பட்டது கொடிய வனம் அல்லவா இந்த கொடிய வனத்திலே என்ன வாழும் தெரியுமா ஆமா இது சிங்கம் புலிகள் உறங்குமனம் புள்ளிமான்கள் தூங்குவனும் ஆந்தை அலறுமனம் அண்ட பஞ்சைகள் தூங்குவனும் கரடிகள் உறங்குமனம் கரடி புலிகள் தூங்குவனும் இப்பேற்பட்ட வனத்தில் குடிசையில் அருகில் வந்து புலி சிங்கம் எல்லாம் கர்ஜித்து போகுது கடிக்கிற மாதிரி பயமா இருக்கிறது தனிமையாக குடிசையில் நான் என்ன செய்வேன் சின்னானியும் காணல அதனால தெய்வமாகப்பட்ட விளங்கக்கூடிய என் தாய் பொம்மக்கா தேவி இந்த குடிசை கவலை கலைக்க வேண்டும் அம்மா என் குல தேவி அம்மா
ஐயோ அண்ணா கோமாளி